ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் எக்கானமி சிலபஸில் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் இன்கம், அதாவது தேசிய வருவாய் அப்படிங்கிறத பற்றின என்டையர் இன்ஃபர்மேஷன்ஸையும், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் ஆஃப் த எக்கானமி, பொருளாதாரத்தினுடைய அதாவது நேஷ்னல் இன்கம்னு சொல்லக்கூடிய அந்த ஜிடிபி மதிப்பீடு செய்யக்கூடிய நிறைய துறைகளினுடைய பங்களிப்பு எப்படி இந்த ஜிடிபிக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார். அதே மாதிரி நேஷ்னல் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி, என்என்பி, பெர் கேபிட்டா இன்கம், ஜிடிபி டெஃப்லேட்டர், டிஸ்போசபிள் இன்கம், பர்சனல் இன்கம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அதோட கண்டினியூவேஷனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஜிடிபி, ஜிஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குதே தவிர இது எந்த விதத்துலையுமே பீப்புளுக்கான ஒரு க்ரோத்தை பற்றியோ அல்லது பீப்புளினுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை பற்றியோ ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. சரிங்களா? அப்போ மக்களினுடைய நலன் அப்படிங்கிறது இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு இண்டிகேட்டர்ஸின் அடிப்படையில் நாட்டில் வாழக்கூடிய மக்களினுடைய லெவல் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி இம்ப்ரூவ் ஆனாலும் இம்ப்ரூவ் ஆகலைனாலும் நமக்கு எந்த விதமான டேட்டாஸுமே நமக்கு கிடைக்காது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நமக்கு ஒரு குட்ஸ் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுது, சர்வீசஸ் எவ்வளோ நம்ம கொடுத்துருக்குறோம், எவ்வளோ மக்கள் இந்த சர்வீசஸை பயன்படுத்தியிருக்கிறாங்கங்கிற ஒரு வேல்யூவை தான் ரெப்ரசன்ட் பண்ணுதே தவிர ஒரு தனிப்பட்ட மக்களையோ அல்லது ஒரு தனிப்பட்ட நபரையோ அல்லது ஒரு கூட்டு மக்கள் பற்றின கருத்துக்களையோ என்ன பண்ணல, நமக்கு வெளியிடல. சரிங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவாக வரக்கூடிய நிறைய டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸில் தான் we have a 3 different types of indicators. One is HDI and another one is a PQLI and another one important indicator is a GNHI. So these 3 types of indicators was used by analyzing the level of the people in the society. அப்போ ஒரு சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்களினுடைய லெவல் அப்படிங்கிறது, நிலை அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத அதர் தென் ஜிடிபி we are having the 3 different types of indicators அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பொதுவாகவே ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்குது, என்னென்னலாம் வருது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து நம்ம உள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, குளோபல் பிளேயர் ஆஃப் த டிஜிட்டல் எக்கானமி, அதாவது இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இலக்குமுறை பொருளாதாரத்தில் ஒரு உலகளாவிய போட்டியாளர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சிஇஓ கூகுள், அதாவது சுந்தர் பிச்சைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ சிஇஓவினுடைய கூகுள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கானமி, டிஜிட்டல் எக்கானமியை நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய கேஷ் ப்ரைஸஸ்ஸு, அதே மாதிரி அவார்ட்ஸு, கேஷ்பேக் ஆஃபர்ஸ்ன்னு நிறைய விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எதை நோக்கிய செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே இட் ஷுட் பி இன் அக்கௌண்ட் ஃபார்ம். அப்போ அப்படி பண்ணும் பொழுது தான் உண்மையிலேயே மக்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, மக்களினுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது, அவங்களோட லெவல் ஆஃப் க்ரோத் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அவங்களுக்கு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு மற்ற கண்ட்ரிஸை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது டிஜிட்டல் எக்கானமியில் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாளராக இருக்கும் அப்படின்னு நம்ம சுந்தர் பிச்சை அவர்கள் சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிபிங்க நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் அந்த 3 டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஏற்கனவே ஜிடிபி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, ஸோ கண்ட்ரீஸினுடைய எக்கனாமிக் க்ரோத்தை யூஸ்வலாக மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் என்னது, நம்ம ஜிடிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதை நம்ம பார்த்துருப்போம். ஒரு வருட காலத்திற்குள்ள within a boundary of India, how much amount of the goods produced and services given in the particular time இல்லைங்களா? அந்த பர்டிகுலர் டைம் தான் என்னது, யூஸ்வலி 1 year, அதாவது 1 financial year அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதர் தென் ஜிடிபி we have a 3 different types of indicators. ஸோ இதுதான் நமக்கு 3 இம்பார்ட்டண்ட்டான இண்டிகேட்டர்ஸாக சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஐங்க. இந்த ஹெச்டிஐ பொறுத்த வரைக்கும் இது யாரால் கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மிகப்பெரிய எக்கனாமிஸ்ட், அதாவது அமர்த்தியா சென் ஃப்ரம் இந்தியா அண்ட் டாக்டர் மஹபூபுல் ஹக் ஃப்ரம் பாகிஸ்தான். ஸோ இந்த 2 மிகப்பெரிய பொருளாதார அறிஞர்களால் தான் என்ன பண்ணப்பட்டது, இந்த ஹெச்டிஐ அப்படிங்கிறது மதிப்பீடு செய்யப்பட்டது அல்லது அறிமுகப்படுத்தப்பட்டது. இது யார் மூலமாக வெளியிடப்படுது? எவ்ரி இயர் திஸ் ஹெச்டிஐ ரிப்போர்ட் வாஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட்
released by UNDP, United Nation Development Program. இந்த HDI பொறுத்த வரைக்கும் இது எந்த வருடம் முதல் இதனுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 இருந்து, சரிங்களா? ஸோ அதற்கு முன்னாடியே ஜிஎன்ஹெச்ஐயும் பீக்குவலையும் இருந்துச்சு. பட் இந்த ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் சொல்லாத சில விஷயங்களை தான் இந்த HDI அப்படிங்கிறது சொல்லியிருக்கும், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த HDI அப்படிங்கிறது 3 டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு கால்குலேட் பண்ணப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், மூணாவது பார்த்தீங்கன்னா இன்கம்ங்க. அப்போ இந்த 3 விஷயத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நமக்கு HDI அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் கால்குலேட் பண்ணப்படுது. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் கால்குலேட் பண்ணப்படுது, நேஷ்னல் லெவல்லையும் கால்குலேட் பண்ணப்படுது, அண்ட் ஆல்சோ ஸ்டேட் லெவல்லையும் கால்குலேட் பண்ணப்படுது. எந்த இடத்துல கால்குலேட் பண்ணாலும் யார் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் UNDP தான், சரிங்களா? ஸோ ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ரிப்போர்ட்டை வெளியிடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங், இந்த 3 இண்டிகேட்டர்ஸ் ஹெல்த்து, எஜுகேஷன், இன்கம் அப்படின்னு இந்த 3 விஷயங்கள் சொல்லப்படுது. அப்படின்னா இந்த 3 விஷயங்களுமே யாரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் வாழக்கூடிய மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன ஜிடிபி அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் த வேல்யூ ஆஃப் மணி. அப்போ நமக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்குது அல்லது இதற்கான பங்களிப்பாக தான் ஜிடிபி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஆனால் HDI அப்படிங்கிறது பணத்தை ஒரு அடிஷ்னல் இண்டிகேட்டராக தான் சொல்லுதே தவிர அதுக்கு முன்னாடி டாப் ப்ரையாரிட்டி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். ஏன்னா ப்ராப்பரான ஹெல்த்து, ப்ராப்பரான எஜுகேஷன் இருந்துச்சு அப்படின்னா பாவர்ட்டி அப்படிங்கிறது குறைஞ்சிருங்க. பாவர்ட்டி அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே கவர்மெண்ட்டினுடைய எக்ஸ்பெண்டிச்சர் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்னைக்கு இந்த பாவர்ட்டிங்கிற ஒரு விஷயத்தை சரி பண்ணுறதுக்காக தான் அரசு என்ன பண்ணுது, தேர் ஸ்பெண்டிங் மோர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ அரசினுடைய எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே அரசுக்கு கிடைக்க வேண்டிய இன்கம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருங்க. இதுதாங்க ஆக்சுவலாக நம்ம பண்ண வேண்டிய விஷயமே, சரியா? அப்போ ஹெல்த்தும் எஜுகேஷனும் இன்கம் இது 3 ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த HDIங்கிற இண்டிகேட்டர். அப்போ இந்த HDIனுடைய ரேங்கிங் வச்சு நாம் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டிலோ அல்லது ஒரு மாநிலத்திலோ அல்லது மாவட்டத்திலோ வாழக்கூடிய மக்களினுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் அது எந்த அளவுக்கு நமக்கு க்ரோத்தை பேஸ் பண்ணி நாம் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணணும், அப்போ ஹெல்த்தை நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம், எஜுகேஷனை எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்கம் அதிகமாக ஜென்ரேட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த HDIனுடைய ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் த மோர் இம்பேக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ இதனுடைய இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடாகவோ ஹெல்த் ரிலேட்டடாகவோ இன்கம் ரிலேட்டடாகவோ கவர்மெண்ட் நிறைய பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி தரும். அப்போ எந்த இடத்துல இந்த HDI ரேங்கிங் அப்படிங்கிறது கம்மியாக வருதோ இந்த இடத்த இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன பண்ணும், தே வில் கிரியேட் சம் பாலிசி. ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணப்படும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் க்ரோத் பண்ணும் பொழுது இந்த HDI வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல பாவர்ட்டி ரிடக்ஷன் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த இடம் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், க்ரோத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடும், இல்லைங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே கவர்மெண்ட் என்ன பண்ணிடலாம், கிட்டத்தட்ட இந்த HDIங்கிறது கவர்மெண்ட்டினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அதிகப்படுத்துகிற மாதிரி தெரிஞ்சாலும் அதன் மூலியமாக என்ன ஆகுது, கவர்மெண்ட்டினுடைய எக்ஸ்பெண்டிச்சர் குறையிறதுக்கான எல்லா சான்சஸுமே அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதனால தான் ஜிடிபியை விட இந்த HDIங்கிற இண்டிகேட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுதுங்க, சரிங்களா? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2003 அண்ட் 2017 2 முறை இந்த HDI ரிப்போர்ட் அப்படிங்கிறது பெறப்பட்டிருக்குது. யார் மூலியமாக, UNDPயினுடைய உதவி மூலமாக. இதில் 2003 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ப்ளஸ் UNDP இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 2003க்கான ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. இந்த 2003 வாங்கின ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது 2017 வாங்கும் பொழுது நமக்கு நிதி ஆயோக் ப்ளஸ் UNDP இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட் நமக்கு வெளியிடப்பட்டது. இதில் கிடைச்ச ரிப்போர்ட்ஸை வச்சு பார்க்கும் பொழுது 2017 எது நமக்கு ப்ராப்ளமாக சில விஷயங்கள் இருந்துச்சோ அது எல்லாமே கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிருக்குது. அப்போ இந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிறது இட் வில் பி இன்டைரக்ட்லி எக்ஸ்பிளைனிங் அபவுட் சம்திங் வாட் த கவர்மெண்ட் ஹாஸ் டு டூ டு த சொசைட்டி அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் இந்த HDI மாதிரியான இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணுதுங்க. நெக்ஸ்ட் பீக்வேலை பார்த்தீங்க அப்படின்னா
மோரிஸ் அப்படிங்கிறவரால் தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். இதுவும் அதே மாதிரியான ஒரு குறியீடு தான். அதே மாதிரி தான் ஜிஎன்ஹெச்ஐயும் பார்த்தீங்கன்னா இந்த 2 இண்டிகேட்டருமே 1970s காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கும். இது ரெண்டுமே ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜிடிபி அப்படிங்கிறத தாண்டி சில இம்பார்ட்டன்ஸான கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு மக்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இந்த இண்டிகேட்டர் செயல்பட்டதாக சொல்லப்படுதுங்க. இந்த ஜிஎன்ஹெச்ஐலாம் பார்த்தீங்கன்னா 4வது பூட்டான் மன்னரான ஜிக்மி சிங்கி வாங்சக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இவரால் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஜிஎன்ஹெச்ஐக்குன்னு சில இண்டிகேட்டர்ஸ் வச்சு அதன் மூலிமா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டை கன்சர்வ் பண்ணணும், நம்மளுடைய ப்ராப்பரான கவர்னன்ஸ் நம்ம கொடுக்கணும், கலாச்சாரத்தை நம்ம பாதுகாத்தணும்னு சொல்லிட்டு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை தான் தன்னோட அப்ஜெக்டிவ்ஸாக வச்சு இந்த ஜிஎன்ஹெச்ஐ அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இதன் அடிப்படையில் தான் நாட்டில் வாழக்கூடிய மக்களினுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இண்டிகேட்டர்ஸில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு பார்க்கப்படுதுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்தியன் எக்கானமியோட லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th லார்ஜஸ்ட் எக்கானமி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். இது எதன் அடிப்படையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிடிபியின் அடிப்படையில். சரிங்களா? அப்போ ஜிடிபினா நமக்கு என்னங்கிறது கிளியராகவே புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஸோ வித்தின் அ டைம் பீரியட் நம்ம goods produced and services given within a boundary of India அப்படிங்கிறது தான் ஜிடிபின்னு சொல்கிறோம். இப்படி பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய ரேங்கிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த 7th லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்ட். பட் ஆஸ் ஆன் 2021 பார்த்தீங்க அப்படின்னா இட் அட்டைன்டு த 6th பொசிஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ 6th பொசிஷன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ கிட்டத்தட்ட நம்மளோட ஜிடிபியினுடைய கான்ட்ரிபியூஷன் நம்மளுடைய பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார்னு சொல்லிட்டு இட் இஸ் ஸ்லைட்லி இன்க்ரீசிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ இந்த 3 துறைகளினுடைய பங்களிப்பின் அடிப்படையில் தான் 7வது இடத்துல இருந்த இந்தியா எங்கே மூவ் ஆகிருக்குது, ஒரு பொசிஷன் அப் ஆகி 6th பொசிஷனுக்கு போயிருக்குதுங்க ஜிடிபியில். அப்போ மக்களினுடைய தரம் உயர்ந்திருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஹச்டிஐயோட ரேங்கிங் பிரகாரம் கிட்டத்தட்ட 130th பொசிஷனில் தான் நமக்கு இருக்குது. சரிங்களா? 131 இருந்துச்சு, திரும்ப 130 வந்துச்சு, திரும்ப 129 போணுச்சு, திரும்ப அகைன் 131க்கு போயிடுச்சு. சரியா? அப்போ இந்த மாதிரி ஹச்டிஐ ரேங்கிங் பார்க்கும் பொழுது ஹெல்த்லேயும் புவர், எஜுகேஷன்லேயும் புவர், அதே மாதிரி இன்கம்லேயும் புவர். பட் ஜிடிபின்னு பார்த்தா மட்டும் எப்படி இப்படி அதிகமாக கிடைக்குது அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் இன் த இந்தியா தே ஆர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி கான்ட்ரிபியூட்டிங் டு த ஜிடிபி. சரிங்களா? பட் எல்லா மக்களுக்குமே இந்த ஹெல்த்தும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடைக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறோம். அதனால தான் ஹச்டிஐ ரேங்கிங் புவர், பட் ஜிடிபிங்கிறது அதிகம். இந்த ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் விவசாயம் முதல் ஆரம்பித்து மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து நாட்டினுடைய பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், அஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு த ஜிடிபி. நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னாலே யூ ஆர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி கான்ட்ரிபியூட்டிங் டு த இந்தியாஸ் ஜிடிபி. தட்ஸ் வை தீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஹேஸ் அட்டைன்டு வெரி ஃபாஸ்ட் இன் வென் கம்பேர்ட் டு த அதர் கண்ட்ரீஸ். பட் பொதுவாகவே ஒரு பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் நாடுகளை 3ஆக நம்ம பிரிப்போங்க. வளர்ந்த பொருளாதாரம், வளரும் பொருளாதாரம் மற்றும் பின்தங்கிய பொருளாதாரம் அப்படின்ட்டு. இதில் வளர்ந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறத பார்த்திங்கனாலும் ரொம்ப உயர்வாக இருக்கும். அதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தே ஆர் எஃபெக்டிவ்லி யூட்டிலைசிங் த ரிசோர்ஸஸ்ங்க. ஸோ எப்போதுமே எந்த ஒரு நாடு தன்னிடம் உள்ள இயற்கை வளங்களை முழுமையாக பயன்படுத்துமோ அதுதான் வளர்ந்த நாடாக மாறும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, கனடா, யூகே, ஃப்ரான்ஸ் அண்ட் ஜப்பான். பிகாஸ் அவங்கக்கிட்ட என்ன ரிசோர்ஸஸ் இருக்குதோ இதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்கங்க. அதனால தான் இவங்க இந்த ஸ்டேஜுக்கே நமக்கு ரீச் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஆனால் இந்த டெவலப்டு எக்கானமியை இன்னொரு பெயர் சொல்லியும் நம்ம அழைக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸுங்க. சரியா? நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பிங் எக்கானமிஸுங்க. அப்போ எந்த ஒரு இடம் நமக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணலையோ அந்த இடத்துலலாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லோ பெர் கேபிட்டா இன்கம் ஜென்ரேட் ஆகுங்க. குறைவான தலா வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? அப்போ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் யூட்டிலைசிங் தர்
ரிசோர்ஸஸ் ஃபுல்லி. அப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நிலமாகட்டும், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மைன்ஸ் ஆகட்டும், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ். அப்போ யாரெல்லாம் இதை ப்ராப்பராக பயன்படுத்தலையோ அவங்க எல்லாமே என்ன ஸ்டேஜில் தான் இருப்பாங்க, அண்டர் டெவலப்டு ஸ்டேஜஸில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்மளோட ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸை நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி பங்களாதேஷ், அதே மாதிரி மியான்மர், பாகிஸ்தான். ஸோ இந்த மாதிரியான நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் யூட்டிலைசிங் த ரிசோர்ஸஸ் ப்ராப்பர்லி விச் இஸ் ஃபவுண்ட் நேச்சுரலி. அப்போ இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த வளங்களெல்லாம் முறையாக பயன்படுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are living in the underdeveloped category. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா backward nations ஆர் third world nations, மூன்றாம் உலக நாடுகள் அப்படின்னு நம்ம பின்தங்கி நிலையில் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் உண்மையிலேயே ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா நமக்கு கோவிட் பேண்டமிக்கில் கூட இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக பார்க்கப்பட்டது. ஆக்சுவலாக வளர்ந்த நாடுகள்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா, நம்ம முன்ன பார்த்த நாடுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கோவிட் வேக்சின்ஸை பார்த்தீங்கன்னா பக்காவாக போட்டுக்கிட்டாங்க. பட் இந்த அண்டர் டெவலப்டு எக்கானமிஸில் இருந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் வெரி மச் லேக்கிங் ஆஃப் கெட்டிங் தர் வேக்சின்ஸ் ஃபார் சிங்கிள் டோஸ். அப்போ ஒரு சிங்கிள் டோஸ் வேக்சினை போட்டுக்கிறதுக்கே அவங்க ரொம்ப போராட வேண்டிய நிலைமைக்கு அவங்களுடைய பொருளாதார நிலை இருந்துருது. அப்படிங்கிற பட்சத்தில் நாம் ஃபர்ஸ்ட் டோஸ் தாண்டி செகண்ட் டோஸ் தாண்டி பூஸ்டர் டோஸுக்கு போயாச்சு இல்லைங்களா? பட் இன்னமுமே இந்த ஃபர்ஸ்ட் டோஸு கூட போடாத எவ்வளவோ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் நிறைய நாடுகள் நமக்கு இருக்கிறாங்க. அப்போ அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு ஸ்டேட்டில் இருக்கிறதுனால தான். சரிங்களா? இதுவே வளர்ந்த நாடுகள் டெவலப்டு ஸ்டேஜுக்கு போணுச்சு. பட் இந்த கோவிட் பேண்டமிக்கில் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் போட்டவங்க அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணோம், தேர்ட் டோஸ்க்கு போகிறதுக்கு பதிலாக இங்கே சிங்கிள் டோஸே கிடைக்காத பர்சன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், உதவிக்கரம் நீட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த சிங்கிள் டோஸ் போடாதவன் இன்ஃபெக்ட் ஆனானா இது ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டிருந்தாலும் சரி செகண்ட் டோஸ் போட்டிருந்தாலும் சரி அந்த பர்சன்ஸ்க்கும் அகைன் கோவிட் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ பேண்டமிக் ரிலேட்டடாக பார்க்கும்பொழுது இது பொருந்தும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை போய் இன்னொரு கண்ட்ரீஸ்க்கு நம்ம ஓப்பன் சோர்ஸாக எடுத்து கொடுப்போமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டோம். அப்போ அந்த கண்ட்ரி என்ன பண்ணணும், they have to improve their economic level by utilizing their resources very effectively. So they have to plan according to the effective utilization of the resources which is found in their country. அப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை முறையாக பயன்படுத்தக்கூடிய வகையில் என்ன பண்ணணும், they have to plan according that resources availability. அப்போ என்ன மாதிரியான வளங்கள் இருக்குதோ அதை சார்ந்து என்ன பண்ணணும், படித்தவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, அது இல்லாமல் உழைக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புன்னு the 3 types of sector has to be segregated based on the level of the people. அப்போ அதை வச்சு பார்த்தா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், they can easily generate the employment and it can be helpful for the improving their economic level. ஸோ இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் we move on to the ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த டெவலப்டு எக்கானமி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. ஒரு வளர்ந்த நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு இருக்கும். சரிங்களா? அது என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க வரோம். ஃபர்ஸ்ட் திங் பாருங்கள், ஹை நேஷ்னல் இன்கம்ங்க. அப்போ ஹை நேஷ்னல் இன்கம் அப்படின்னா ஒரு வளர்ந்த நாட்டினுடைய தேசிய வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் ஏன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are having the very less amount of the population அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ நேஷ்னல் இன்கம் இஸ் ஹை as well as the population will be in very low level so that the developed countries were having the very high national income அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. அப்போ நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இட் இஸ் termed as a GDP which will be contributed by the primary sector, secondary sector as well as the tertiary sector. சரியா? So these 3 sector contribution has been added in the calculation for the GDP. So நேஷ்னல் இன்கம் அதிகரிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் they are utilizing the resources effectively and they are properly utilizing the human resources also. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நேஷ்னல் இன்கம் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷரி செக்டார் இது எல்லாமே எஃபெக்டிவாக யூஸ் ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் த நேஷ்னல் இன்கம் ஹேஸ்
இன் ஹையர் லெவல் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய தனிநபர் வருமானம் அல்லது தலா வருமானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா ஹை பெர் கேபிட்டா இன்கம். ஸோ பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு நாட்டில் நேஷ்னல் இன்கம் அதிகமாக இருந்து மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கண்டிஷன்ஸில் தான் நமக்கு என்ன ஆகும், பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதுவே நேஷ்னல் இன்கம் அதிகமாகவே இருந்தாலும் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக அதை விட இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பெர் கேபிட்டா இன்கம் ரொம்ப லோவாக இருக்குங்க. சரியா? அப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது வளர்ந்த நாடுகளில் டெவலப்டு எக்கானமியில் they are having the high national income and high per capita incomeங்க. சரியா? அடுத்தது another பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா high standard of living. அப்போ அங்கே வாழக்கூடிய மக்கள்கிட்ட பாவர்ட்டி ரெடக்ஷன் அல்லது வறுமை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கிற காரணத்தினாலையும் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுனாலையும் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்குங்க. அப்போ அந்த மக்களினுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துல என்ன இல்லை, வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. சரிங்களா? நாலாவது பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்படுதுங்க வளர்ந்த நாட்டில். ஏன்னா முழு வேலை வாய்ப்பு அல்லது நம்ம இருக்கக்கூடிய வளங்களை முழுமையாக பயன்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. அப்போ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த ரிசோர்ஸஸ் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸஸையுமே, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கோலாக இருந்தாலும் சரி, நமக்கு வேற என்ன சொல்கிறது, நிறைய மைன்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, வாட்டர் ரிசோர்ஸஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலுமே இது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். சரிங்களா? இது எல்லாத்தையும் நம்ம அழகாக எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to create the employment opportunities for the effective utilization of these resources. அப்போ எல்லாத்தையுமே நம்ம எஜுகேஷனை கொடுத்து என்ன பண்ணல, ஒரு ஹையர் ரேங்கிங்க்கு நம்ம கொண்டு போகல. அப்போ யாரெல்லாம் அவங்களோட எஜுகேஷன்ஸ் லெவலில் கம்மியாக இருக்கிறாங்களோ we are creating the employment opportunities for the effective utilization of these resources. ஸோ அப்போ இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸை பேஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணுறோம், we are creating the employment opportunities for utilizing the resources because this is one of the most important ஃபியூச்சர்ஸ் ஃபார் த டெவலப்டு எக்கானமி. அப்போ வளர்ந்த நாடாக இருக்கக்கூடியவங்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமாக எது சொல்லப்படுது அப்படின்னா இருக்கக்கூடிய வளங்களை முழுமையாக பயன்படுத்துதலுங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டாருங்க, தொழிற்துறையினுடைய ஆதிக்கம். பிகாஸ் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக அவங்க பண்ணக்கூடிய கான்ட்ரிபியூஷனை தாண்டி நமக்கு இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக தே ஆர் ஹேவிங் வெரி ஸ்ட்ராங் பவர் அப்படிங்கிறது நமக்கு சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார் மூலிமா we can easily convert this raw materials into finished product within a short time. But when you go for the agriculture, it is not easy to produce the crops within a short time. இல்லைங்களா? அப்போ இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். அப்போ நாம் இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டை உருவாக்குறோமோ இதில் 25% கூட நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், அதே டைம் பீரியடில் அக்ரிகல்ச்சர்லேருந்து நம்ம அவுட்புட்டை எடுத்துருக்க மாட்டோம். இல்லைங்களா? ஸோ இப்போ இது ரியாலிட்டியான ஒரு விஷயம் தானே. பட் அந்த செகண்டரி செக்டார் அப்படிங்கிறது எதை சார்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பிரைமரி செக்டாரை சார்ந்தது தான். அதனால் அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸு they will get the raw materials from the other countries and they will be converting into a finished product. ஸோ இதுதான் நடக்கும். சரிங்களா? ஸோ தட் அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் they will be playing the dominant role அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி they are using the high level of the technologyங்க. அப்போ நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல நாடுகள்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லைங்களா? ஏன்னா எல்பிஜிங்கிற ஒரு விஷயம் வந்ததற்கு பிறகு தான் நமக்கு என்ன இருக்குது, 2000க்கு மேலே தான் கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் அப்படிங்கிறதே நமக்கு வர ஆரம்பிச்சது. இல்லைங்களா? பட் அதுக்கு முன்னாடிலாம் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கல. அப்போ இதெல்லாம் ஏதோ ஒரு நாட்டில் எஃபெக்டிவாக யூஸ் ஆகிட்டு இருந்ததானே நமக்கு லேட்டாக தானே கிடைச்சிருக்குது. அப்போ அவங்க இன்னமுமே நம்மளோட அப்கிரேட் ஆகிட்டு தானே போயிருப்பாங்க. நமக்கு இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் கிடைச்சிருக்குது அப்படின்னா பிஃபோர் 10 இயர்ஸே நான் என்ன இருக்கும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ இந்த மாதிரி டெக்னாலஜியினுடைய டெவலப்மெண்ட்ஸும் ப்ராப்பராக அவங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ஹை லெவல் ஆஃப் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ந்த நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஏறும்போதே அதுக்கான சார்ஜஸ் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி சில சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க.
இந்தியாவில் இப்போ தான் இதை ஃபாஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் நம்மள மாதிரியான பப்ளிக்ஸுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு 50 இயர்ஸ் ஆகிடும் இல்லைங்களா? இதையே 2019 இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னமுமே இட் இஸ் கண்டினியூஸ்லி ஃபங்க்ஷனிங் வித்தவுட் த ஃபாஸ்டாக். கார் என்ன ஆகிட்டு இருக்குது, டோல்கேட் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா we are having the large amount of the huge population so that implementation of anything is very difficult in India அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை இண்டஸ்ட்ரியலைசேஷனுங்க. ஸோ தொழிற்சரிவு அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. சரிங்களா? அதே மாதிரி ஹை கன்சம்ஷன் லெவலுங்க. ஸோ அதிக நுகர்ச்சி நிலை. அப்போ நம் நாட்டில் உருவாக்கப்படக்கூடிய பொருட்கள், நாம் இந்த இடத்துல இந்த பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதை நாமளே என்ன பண்ணுறோம், நம்ம நாட்டுக்குள்ளேயே பயன்படுத்திக்கும் பொழுது இதனுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? பட் இந்த பொருள் வேறு நாட்டுக்கு போணுச்சு அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், டாக்ஸஸ், அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு அந்த பொருளோட விலை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம நாட்டில் விளையக்கூடிய பொருளை நாம் ஃபாரினுக்கு போயிட்டு அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாலும் அது விலை அதிகம் தான். அப்போ அதை இங்கேயே வாங்கி சாப்பிட்ருக்கலாம் இல்லைங்களா? அப்போ இந்த கன்சம்ஷன் லெவல் அப்படிங்கிறது எப்போவுமே டெவலப்டு கண்ட்ரீஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணதுக்கு போக மீதி தான் என்ன பண்ணுவாங்க, இப்போ வெளியில் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அப்போ அதுதான் இதுவும் கிட்டத்தட்ட ரிசோர்ஸஸ் யூட்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் த அர்பனைசேஷனுங்க. அப்போ நகரமயமாதல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்ங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள் ஏன் அர்பனைசேஷன் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் நம்மளுடைய நார்மலாக ஒரு வருவாய் கிராமம், ரெவென்யூ வில்லேஜ் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா இந்த வில்லேஜஸில் தான் நிறைய ரூரல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம். அல்லது வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது கிராமத்தை நோக்கி தான் நமக்கு அதிக அளவில் செயல்படும் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய க்ரோத் நிறைய அட்டைன் ஆயிடுச்சு, அவங்க பே பண்ணக்கூடிய டாக்ஸஸினுடைய அளவு அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மக்களினுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹை ஆயிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ண தேவையில்ல, they need not to make any type of policy related with the poverty to that particular village இல்லைங்களா? ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களினுடைய தரம் உயர்ந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி அவங்களுடைய லெவலை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் ஒன்ஸ் ரெவென்யூவாக, அதாவது ரெவென்யூ வில்லேஜாக நமக்கு ரூரலாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அர்பனாக மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் நீட் நாட் டு ஸ்பெண்ட் மோர் எக்ஸ்பெண்டிச்சர் டு தட் பர்டிகுலர் ஏரியா. அப்போ கவர்மெண்ட்டினுடைய எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுது, கண்டிப்பாக குறையுது. அப்போ ரூரல் ஏரியாவாகவே ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும், தே ஹாவ் டு மேக் மோர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்க்கலாம் பை ப்ரொவைடிங் த செவரல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். பட் ஒரு இடம் அர்பனைசேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல என்ன இல்லை அப்படின்னு அர்த்தம், தே ஆர் ஹேவிங் வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் த பாவர்ட்டி. அவங்க லெவல் இன்க்ரீஸ் ஆனதுனால தான் என்ன இருக்குது, அர்பனைசேஷன் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கே போயிருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம் ஈஸியாக, தே ஆர் ஹேவிங் வெரி லெஸ் பாவர்ட்டி. அதனால தான் அந்த அர்பனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு டெவலப்டு எக்கானமியோட ஸ்டேட்டஸாக பார்க்கப்படுதுங்க. சரியா? அப்போ நகரமயமாதல் அதிகரிக்குது அப்படின்னா நகரமயமாதல் அந்த இடத்த தரம் உயர்த்துதல் அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டிங் ஆன் த டாக்ஸஸ் பேயிங் பை த பீப்புள் ஆஃப் தட் பர்டிகுலர் ஏரியா. ஸோ இஃப் த டாக்ஸஸ் அமௌண்ட் இஸ் கிராஜுவலி இன்க்ரீஸிங் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ த கவர்மெண்ட் வில் அனௌன்ஸ் த ரெவென்யூ வில்லேஜஸ் வில் பி டு த நெக்ஸ்ட் லெவல் ஃபார் த பஞ்சாயத். சரியா? அண்ட் அகைன் தாலுக், அண்ட் அகைன் முனிசிபாலிட்டி, தென் அகைன் கார்பரேஷன். ஸோ அந்த லெவல் என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். தட் இஸ் டியூ டு த அர்பனைசேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ ஒரு டெவலப்டு கண்ட்ரியில் தே ஆர் ஹேவிங் வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் த ரூரல் ஏரியாஸ் பிகாஸ் த பீப்புள் லிவிங் இன் தட் பர்டிகுலர் ஏரியா வில் பி ஹேவிங் த more urbanization, they are having more amount of the income for their survival. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத் எக்கனாமிக் க்ரோத்துங்க. ஸோ அப்போ ஒரு லெவல் ஆஃப் த எக்கனாமிக் க்ரோத் வில் பி இன் ஸ்மூத். அப்போ பூம் அப்படின்னு சர்றனும் போயிடக்கூடாது, நமக்கு சர்றனு கீழேயும் வந்துடக்கூடாது. அப்போ க்ரோத் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளான க்ரோத்தாக என்ன ஆகணும், இப்படி மெதுவான ஒரு பொருளாதார வளர்ச்சியாக தான் நமக்கு போகணும் நம்மளோட கிராஃப் இல்லைங்களா? அப்போ டெவலப்டு கண்ட்ரீஸில் இந்த எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க. சரியா?
அடுத்தது பார்த்தீங்கன்னா சோஷியல் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் லோ லெவல்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. கண்டிப்பாக ஒரு வளர்ந்த பொருளாதாரத்தில் பாவர்ட்டி அப்படிங்கிறது இட் ஷுட் பி இன் வெரி லோ லெவல் அண்ட் தே ஆர் ஹேவிங் த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அப்போ ஆப்போசிட் ஜெண்டருக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்சஸ் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதே மாதிரி சோஷியல் ஈக்குவாலிட்டி, அந்த இடத்துல எந்த விதமான ஒரு டிஸ்கிரிமினேஷன்ஸோ இல்லாமல் சோஷியல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக பார்க்கப்படுங்க. அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் குட் கவர்னன்ஸுங்க. அப்போ எந்த ஒரு நாடாக இருந்தாலுமே சரி, அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும், மக்களினுடைய ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஒரு டெவலப்டு எக்கானமியில். அதே மாதிரி தான் நம்மளுடைய குட் கவர்னன்ஸ், சிறந்த ஆளுமை அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. சரியா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த various futures of the developed economy when you are comparing these types of things to the Indian economy, which is diametrically opposite futures அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த எல்லா கருத்துக்களுமே இந்தியன் எக்கானமி கூட கம்பேர் பண்ணும் பொழுது இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். அப்போ we are working for attaining these types of levels in our Indian economy. அப்போ அதற்காக தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், இது எல்லாத்தையும் சரி செஞ்சு இது எல்லாத்தையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக we are continuously working and several economists and several officials are working on that and providing the policies and creating various types of implementations அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.